அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து ஹல்வா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. எப்படி இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது பாக்கெட் மாவுங்க. பாக்கெட் மாவில் உள்ள ஹல்வா இதுங்க. ஷாப்பிங் மால் போனேங்க, எதாச்சும் கண்ணில் பட்டுச்சு. ஹல்வாவில் ரெடி மிக்ஸ்னு போட்டுருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஹல்வா கூட இதில் மாவில் வரும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து செஞ்சு பார்ப்போமேன்னு ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். இது 200 கிராம் பாக்கெட்டுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இரநூறு கிராம் பாக்கெட்டுங்க இது. ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்க்கணும்னு போட்டிருக்கு. ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கூட இருந்துச்சு, அதனால் 1.5 கப்பு நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். சுகர் அதிலே சேர்த்துருக்குறாங்க, அதனால் நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை. ரெடிமேட் மிக்ஸ்லாம் அடிக்கடி வாங்கக்கூடாதுங்க. எது எப்போயாச்சும் வாங்கி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. நான் 1.5 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரிஜினல் ஹல்வா பிறகு நான் போட்டு காமிக்கிறேன். கோதுமை மாவுலேயும் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும்னு போட்டிருக்கு. இப்போ வந்து கடாய், இரும்பு கடாய் இருக்குதுங்க, அது வச்சுருக்கிறேன். அடி கனமான இதில் வைக்கணும். ரெடி பண்ண ஹல்வா மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்துக்குவோம். கை விடாமல் கிண்டணுங்க. 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. அப்படி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு திரண்டு வந்த பிறகு நான் ஒரு 5 நிமிஷம் நெய் ஊற்றி கிண்டினேங்க. மொத்தம் 15 நிமிஷம் தான் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 10 நிமிஷத்தில் திரள வந்துருச்சு. இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் நெய் இருக்குங்க, நான் சேர்த்துக்கிறேன். 2 தடவையாக நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நான் 10 முந்திரி சேர்த்துருக்கேன். 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். சட்டியில் ஒட்டாமல் வரணுங்க, அதனால தான் சரியான பக்குவமாக இருக்கும். கீழே விழக்கூடாது. இது பாருங்கள். நெய் ஊற்றி நான் 5 நிமிஷம் கிண்டினேன். மொத்தம் 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. இன்னொரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுக்கிறேன். இதில் தான் ஊற்ற போகிறேன் ஹல்வாவை. சட்டி ரொம்ப சூடாக இருக்குங்க, கவனமாக நம்ம செய்யணும்.
எனக்கு சட்டியிலேருந்து எடுத்து விட்டது தான் கஷ்டமாக இருந்துச்சு, மீதியெல்லாம் ஈஸியான வேலையாக தான் இருந்துச்சு. நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கலெக்ட் பண்ணிக்கணும் ஹல்வாவை. நல்லா ஆறட்டுங்க, ஒரு 10-15 நிமிஷம் ஆறின பிறகு நம்ம வெட்டி பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. கத்தியில் வந்து நெய் தடவிருக்கேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்ம ஊர் ஹல்வா மாதிரி இல்லைங்க, பாம்பே ஹல்வா மாதிரி தான் இருந்துச்சு. மஸ்கோத் ஹல்வான்னு சொல்கிறாங்கள்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் போடுற வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.